Hello students, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது அமால்கமேஷன் சாப்டர் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி போட்ட previous வீடியோஸ்ல வந்து அப்சார்ப்ஷன் உங்களுக்கு நடத்திருப்பேன். அப்சார்ப்ஷன்னா என்ன, purchase consideration calculate பண்ணக்கூடிய methods எல்லாம் என்ன, then what are the entries have to be put in the selling company and what are the entries in the purchasing company, அது ஃபுல்லாவே நம்ம previous வீடியோஸ்ல நம்ம பார்த்தோம். அதுக்கான லிங்க், கார்ப்பரேட் அக்கவுண்டிங் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். அந்த வீடியோஸை நீங்க பார்த்துக்கலாம். ரைட், இப்போ அமால்கமேஷன்ல ஒரு சம் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக நம்ம யூனிவர்சிட்டியிலே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. ஒரு மாடலுக்காக இதை உங்களுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். The company A company and B company whose businesses are of similar nature decided to amalgamate and a new company called AB Company Limited is formed to take over their assets and liabilities. So decided to amalgamate அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துட்டாலே அது அமால்கமேஷன் ப்ராப்ளம் ஒன்று. இன்னொன்று ரெண்டு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருப்பாங்க. சில அப்சார்ப்ஷன் சம்லேயுமே ரெண்டு பேலன்ஸ் ஷீட் இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்சார்ப்ஷன்ங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு பேலன்ஸ் ஷீட்டில் எந்த பேலன்ஸ் ஷீட் வந்து செல்லிங் கம்பெனியோடது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்ளம்ஸ் செய்கிற மாதிரி இருக்கும் இது அப்சார்ப்ஷனில். ஸோ அமால்கமேட் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துட்டதுனால இது அமால்கமேஷன். இன்னொன்று, இந்த ஏ கம்பெனி பி கம்பெனியை எதா ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா ஏபி கம்பெனி லிமிடெட் அப்படின்னு ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா அமால்கமேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ டு டேக் ஓவர் தேர் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்த்தோம். லைபிலிட்டிஸு அசட்ஸ் ரெண்டு சைடு இருக்கு. ஏ கம்பெனிக்குள்ளது பி கம்பெனிக்குள்ளது, அது மாதிரி அசட்ஸும் ஏ கம்பெனிக்குள்ளது பி கம்பெனிக்குள்ளது உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அஸ்யூமிங் தட் the assets and liabilities are worth at their book values, pass necessary journal entries in the books of AB Company Limited. அதுதான் நமக்கு இங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது assuming that assets and liabilities are worth at their book values, book valuesக்கு எடுத்துக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இங்க அமால்கமேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்சார்ப்ஷன், அமால்கமேஷன், எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மூணுமே கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங் கம்பெனி அண்ட் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் செல்லிங் கம்பெனிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒன்று போல தான் வரும். அமால்கமேஷனில் இந்த நேச்சர் ஆஃப் மெர்ஜர் அப்படின்னு கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்னவா போட வேண்டியிருக்கும் அப்படின்னா மாற்றி போட வேண்டியிருக்கும். அது நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் வரும்போது நான் உங்களுக்கு இந்த நேச்சர் ஆஃப் மெர்ஜர்னா நான் என்னன்றதை எப்படி அதை அக்கௌண்ட்ஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் அமால்கமேஷன் எதுவுமே சொல்லலை அப்படின்னா இந்த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு வச்சே நீங்கள் என்ன செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னா என்ட்ரிஸை வந்து மேக் பண்ணிடணும். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏ கம்பெனி பி கம்பெனி இந்த ரெண்டு பேரும் நீங்கள் செல்லிங் கம்பெனின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ ஏ கம்பெனி பி கம்பெனி ரெண்டையும் லிக்விடேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே செல்லிங் கம்பெனி. புதுசாக ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, ஏபி கம்பெனி அப்படின்ற அந்த நியூ கம்பெனி ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது பர்ச்சேசிங் கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கணும் அமால்கமேஷன் அதை பொறுத்த வரைக்கும். அப்சார்ப்ஷனில் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்குவாங்க. ஸோ பை நேச்சர் அது வந்து செல்லிங் கம்பெனி பர்ச்சேசிங் கம்பெனி அப்படின்னு ஆயிரும். ஆனால் அமால்கமேஷனில் வந்து இந்த ரெண்டு கம்பெனியும் செல்லிங் கம்பெனி, அதாவது லிக்விடேட் பண்ணக்கூடிய கம்பெனிஸை செல்லிங் கம்பெனிஸாகவும் புதுசாக ஃபார்ம் பண்ணப்பட்ட கம்பெனியை வந்து பர்ச்சேசிங் கம்பெனியாகவும் அஸ்யூம் பண்ணிக்கிட்டு நம்ம என்ட்ரிஸை போடணும். இதுதான் பேசிக் கான்செப்ட் ஒன்று. ரெண்டாவது, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம என்ன மெத்தட் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறது வழக்கம் இல்லையா? நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதில் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பற்றி இங்கே ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். எந்த இன்ஃபர்மேஷனுமே சொல்ல, எக்ஸப்ட் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் ஒர்த் அட் தேர் புக் வேல்யூஸ், இந்த லைனை தவிர வேற எதுவுமே அவங்க சொல்லலை. நெட் பேமெண்ட் மெத்தடு கிடையாது. லம்சம் மெத்தடு தான் இங்கே முதல்லையே இவ்வளோ பணம் நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுவும் அவங்க சொல்லலை. அதனால நெட் அசெட் மெத்தடுக்கு கீழே இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நெட் பேமெண்ட் மெத்தட்னா கேஷாக கொடுக்குறது சொல்லியிருப்பாங்க, ஷேர்ஸாக கொடுக்கறதுக்கு சொல்லியிருப்பாங்க, டிபென்ச்சர்ஸை டிஸ்சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. எதுவுமே இங்கே சொல்லலை. அப்போ இது நெட் பேமெண்ட் மெத்தடு இல்லை. அதே மாதிரி லம்சம் மெத்தடுனா பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுடைய அமௌண்ட்டையே அவங்க சொல்லிடுவாங்க. லம்சம் மெத்தடும் இது இல்லை. அப்போ
எதுவுமே சொல்லாத வகையில் இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அசட்ஸையும் லைபிலிட்டியும் புக் வேல்யூவில் எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ நெட் அசெட் மெத்தட் படி நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கணும். சம்மை எழுதி வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நான் உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், calculation of purchase consideration, அதாவது வேரியஸ் அசட்ஸ் டேக்கன் ஓவர். எல்லா அசட்ஸையுமே நம்ம எடுத்துக்கிறத, வேற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அவங்க கொடுக்கல. ஸோ அசட்டுடைய டோட்டல் 83,300 அப்படியே எழுதிட்டோம். அது மாதிரி லைபிலிட்டிஸ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட்டாஸை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸு, அதுக்கு பிறகு ஷேர் கேபிட்டல், இதெல்லாம் ரிசர்வ், இதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கால்குலேட் பண்ணும்போது அதெல்லாம் லைபிலிட்டி சைடில் நீங்கள் இன்ட்டு போட்டுருணும். சரியா? அப்போ லைபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3,300 மதிப்புள்ள கிரெடிட்டாஸை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது பாருங்க, பி கம்பெனிக்கு அதே மாதிரி அசட்ஸ் 52,000, அதே மாதிரி அங்கேயும் கிரெடிட்டாஸை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஏக்கு 80,000, பிக்கு 50,000. இதை வச்சு தான் நம்ம இதில் கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் ஏபி கம்பெனி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஏபி கம்பெனி கேட்டதுனால வெறும் வந்து 4 என்ட்ரி தான் இதுக்கு வரும். ஒன்று வந்து அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து இது பண்ணுறதுக்கான என்ட்ரி, அந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான என்ட்ரி ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அசட்டையும் லைபிலிட்டியும் அங்கேருந்து கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த அசட்டையும் லைபிலிட்டி நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான என்ட்ரி. மூணாவது என்ட்ரி இஸ் ஃபார் ஃபைனல் செட்டில்மெண்ட். அப்போ ரொம்ப ஈஸியாக நீங்கள் சம்மை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பர்ச்சேசிங் கம்பெனி கேட்டாங்க அப்படின்னா போத் இன் அமால்கமேஷன் அண்ட் இன் அப்சார்ப்ஷன். சரிங்களா? ஸோ அதனால் பர்ச்சேசிங் கம்பெனி கேட்டாங்கன்னா பர்ச்சேசிங் கம்பெனிக்குள்ளதை மட்டும் செய்யுங்க. செல்லிங் கம்பெனிக்குள்ள என்ட்ரிஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க, மார்க் கிடைக்காது. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஆன்சர் எழுதணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த புக்ஸ் ஆஃப் ஏபி லிமிடெட், அதாவது புதுசாக ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த கம்பெனி, அதை தான் நம்ம என்னென்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம், இங்கே பர்ச்சேசிங் கம்பெனின்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி இஸ் ஃபார் பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார், 2 லிக்விடேட்டர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனி, லிக்விடேட்டர்ஸ் ஆஃப் பி கம்பெனி. ரெண்டையும் ஒரே காம்பவுண்ட் என்ட்ரியாவே நம்ம இங்கே போட்டாச்சு. ஸோ ஏ கம்பெனியுடைய பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து 80,000, பி கம்பெனியுடைய பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து 50,000. ஸோ பிஸ்னஸ் பர்ச்சேஸ் 1,30,000. ரெண்டாவது என்ட்ரி நம்ம ரெண்டுத்துக்குமே செப்பரேட்டாக தான் போடணும். ஏன்னா ரெண்டாவது என்ட்ரி வந்து அசட்ஸை பூரா ரெக்கார்ட் பண்ணக்கூடியது, அங்கேருந்து எடுத்துட்டு வர அசட்ஸை பூரா இங்கே ரெக்கார்ட் பண்ணக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து காம்பவுண்ட் என்ட்ரியாக போடாதீங்க. இதுக்கு காம்பவுண்ட் என்ட்ரியாக போட்டிங்கன்னா பேலன்சிங் ஃபிகர் சில சமயங்களில் குட்விலோ கேபிட்டல் ரிசர்வ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதில் பிரச்சனை வரும். அதனால அமால்கமேஷனில் இந்த மாதிரி 2 இது கொடுத்து பர்ச்சேசிங் கம்பெனியில் என்ட்ரிஸ் போட சொன்னாங்க அப்படின்னா ஏ கம்பெனிக்கு ஒன்றும் பி கம்பெனிக்கு ஒன்றும் 2 என்ட்ரியாக நீங்கள் போடணும். அதே மாதிரி குட்வில் 30,000, இது எல்லாமே ஏ கம்பெனிக்குள்ளது. பிளான்ட்டு, ஸ்டாக் இன் ட்ரேடு, டெட்டாஸு, லேண்டு, கேஷ், இது பூராமே ஏ கம்பெனிக்குள்ள அசட்ஸை நம்ம வரிசையாக எழுதிட்டோம். 2 கிரெடிட் சைடில் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் நம்ம எடுத்து வந்துருக்கோம் இல்லையா, 3,300. அது போக பிஸ்னஸ் பர்ச்சேஸு ஒரு 80,000 பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கெட் டேலிடு. இதில் எந்த பேலன்ஸும் நமக்கு வராது அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு நரேஷன் வந்து பீயிங் வேரியஸ் assets and liabilities taken over from A company. இதான் இதுக்கு நரேஷன். அதே மாதிரி பி கம்பெனிக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய குட்வில்லு, பிளான்ட்டு, ஸ்டாக் இன் ட்ரேடு, டெட்டாஸு, கேஷ், இதுக்கு வந்து என்ன கிடையாது, லேண்டு கிடையாது. அது மாதிரி சன்ட்ரி கிரெடிட்டாஸ் வந்து இங்கே 2,000, பிஸ்னஸ் பர்ச்சேஸு 50,000 பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், பீயிங் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் டேக்கன் ஓவர் ஃப்ரம் பி அண்ட் கம்பெனி. இது ஒரே என்ட்ரி ஃபார் பிக்கு. இப்போ ஃபைனல் செட்டில்மெண்ட். ஃபைனல் செட்டில்மெண்ட் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பே பண்ணுறாங்களே. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து செல்லிங் கம்பெனி பர்ச்சேசிங் கம்பெனிக்கு பே பண்ணுவாங்க, அதுதான் ஃபைனல் செட்டில்மெண்ட்டு. லிக்விடேட்டர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனி லிமிடெட் அக்கௌண்ட் டெட்டார் 80,000, லிக்விடேட்டர்ஸ் ஆஃப் பி கம்பெனி லிமிடெட் அக்கௌண்ட் 50,000, 2 ஷேர் கேபிட்டல் 1,30,000. ஏன் இங்கே ஷேர் கேபிட்டல் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெட் பேமெண்ட் மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். ஷேர்ஸு, பேங்க் இப்படியெல்லாம் வரும். இது நெட் பேமெண்ட் மெத்தட் இல்லை, நெட் அசட் மெத்தட். அதனால் ஸ்ட்ரைட்டாகவே இவங்களுடைய இது ஃபுல்லாகவே ஷேர் கேபிட்டல் அப்படின்னே அவங்க போட்டுருவாங்க. வேற எந்த காம்ப்ளிகேஷன்ஸுமே இதில் உங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த சம்மை நீங்கள்
எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதை மாதிரி மாடல் சம்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இதை பார்த்து நீங்கள் இந்த மாடல் பார்த்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம அமால்கமேஷனில் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கிறோம். லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எக்ஸாம் வந்து நெருங்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் சாப்டராக நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்னும் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் மட்டும் நான் ஒரு மாடல் நடத்த வேண்டியிருக்கு. அதை நடத்திட்டேன்னா ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ரிவிஷன் அப்படின்னு சொன்னால் அதாவது ஃபஸ்ட்லேருந்து நடத்துறதுன்னு இல்லை, இம்பார்ட்டண்ட்டாக அதாவது ஒரு யூனிட்டில் என்ன படிக்கணும் அந்த மாதிரி ஐடியாஸ் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஷார்ட்ஸ்லையும் சரி வீடியோஸ்லையும் சரி ஒரு யூனிட்டில் படிக்க வேண்டிய முக்கியமான தியரி கொஸ்டின்ஸு, அந்த மாதிரி ஒரு யூனிட்டில் படிக்க வேண்டிய முக்கியமான ப்ராப்ளம்ஸு அதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து உங்களுக்கு ரிவிஷன் வீடியோஸாக நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது பெனிஃபிட் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே புக்கில் இருக்கிற சம் தான். பிரமாதமாக நம்ம அப்படி ஒன்றும் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தெல்லாம் ஒன்றும் செய்யலை. மெத்தடாலஜி மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன், அவ்வளோதான். மற்றபடி இதில் வேறு எதுவும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு டக்குன்னு அந்த உங்களுக்கு புக்கில் இருக்கிறது வந்து தெரியலை, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு தெரியலை, மெத்தட் தெரியலை அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய வீடியோஸை பார்த்து தாராளமாக பேசிக்காக உள்ள கான்செப்ட்ஸு படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான். மற்றபடி ரொம்ப அட்வான்ஸ்டாலாம் சம் நடத்துறதுக்கு நமக்கு இந்த சேனலில் நான் எப்பயுமே நான் நடத்துனது கிடையாது. எப்பயுமே ரொம்ப பேசிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் நம்மளுடைய ஸ்டெப்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் கொஞ்சம் அனுப்பி அவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபீட்பேக், உங்களுடைய ஃபீட்பேக் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.